பெரிய இயக்குனர்களாக இவங்க போய் படத்தை இயக்குறாங்க. பெரிய மியூசிக் டைரக்டர் வேணும், பெரிய கேமராமேன் வேணும், பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் வேணும், எல்லாமே வேணும்னும் போது அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா 450 கோடி 400 கோடிக்கு வந்துடுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினி, கமல், விஜய், அஜித் படம்லாம் இவ்வளோ தூரம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்துடுது. இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து திருப்பி எடுக்கணும். அதாவது 450 கோடி போட்ட ஒரு தயாரிப்பாளர் 500 கோடியாவது திருப்பி எடுக்கணுங்கிற ஒரு எப்படி சொல்றது, ஒரு நிர்பந்தம், ஒரு கட்டாயம். இதெல்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா கதைக்குள்ள வந்து கதையை கான்சென்ட்ரேட் பண்ணாம, கண்டென்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணாம, எப்படி இதை எடுக்கலாம், எப்படி பிரம்மாண்டங்களை காட்டி மக்களை ஏமாத்தலாம், எப்படி வந்து மயக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. டோட்டலாகவே அந்த மாதிரியான எப்படி சொல்கிறது டெண்டன்சியில் படம் எடுக்கிறதுனால முழுக்க 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 வியாபாரத்துக்காண்டி மட்டுமே படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பிரம்மாண்ட இயக்குநர்கள்லாம் இவங்க வந்து நம்ம எடுக்கிற படம் வந்து ரசிகர்களுக்கு போய் சேரணும், ரசிகர்களுக்காண்டி தான் நம்ம இந்த படத்தை எடுக்கிறோம். ஒரு படத்தை நீங்கள் எடுக்கிறீங்க, அந்த படம் எதுக்கு எடுக்கிறீங்க, யாருக்காண்டி எடுக்கிறீங்க, தியேட்டர் கொடுக்க போகிறீங்க, பப்ளிக் கொடுக்க போகிறீங்க, பப்ளிக் ரசிக்கணும், அந்த படம் பார்க்குற ரசிகன் அந்த படத்தை ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா. அதை தாண்டி நம்மளுடைய வியாபாரம் இதில் சரியாக இருந்தால் போதும் அப்படின்ற பார்வை வந்துருச்சு.